ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் லோகேஷ் ஃப்ரம் மிரட்டல் பாய்ஸ். என்னடா இது இந்த கிளிப்பை காட்டுறான் அப்படின்னு யோசிக்காதீங்க. அது நான் தான். இப்போ அது முக்கியம் இல்லை. இப்போது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? நான் ஒரு சிட்டி லைட்டில் ஏதோ ஒரு நைட் நேரத்தில் எடுத்த ஒரு வீடியோ மாதிரி தானே தெரியுது. உண்மையிலே இது 2 காம்பினேஷனால் செய்யப்பட்ட வீடியோ. அங்கே நான் இருக்கிறது வந்து ஒரு வீடியோ, பின்னாடி பேக்ரவுண்டாக போய்கிட்டு இருக்கிறது வந்து இன்னொரு வீடியோ. ஸோ இப்போ இந்த 2 வீடியோவும் நம்ம எப்படி கம்பைன் பண்ணுறது? அதாவது எனக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை எந்த மாதிரி வேணாலும் நான் மாற்றலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது? இதுக்கு பேர் தான் குரோமா கீ கலரிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது இதை பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அது என்னன்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் CS4. ஸோ நான் இப்போ அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேணாலும் பண்ணலாம் வீடியோவுக்கு. நான் எப்போவுமே இதை தான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுறது CS4 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம தலைவர் படம் எந்திரனில் கூட நிறையா க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் பின்னாடி போயிட்டுருக்கோம், ஒரு ஆள் முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. க்ரீன் ஸ்க்ரீனை மறைச்சிட்டு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் வேணாலும் போட்டுப்பாங்க. சரி, நம்ம இதை வந்து எனக்கு அப்போ பண்ண தெரியாது, இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் அது எப்படி பண்ணுறதுன்னு. சரி, ஓகே, இதை நான் உங்களுக்கும் சொல்லித்தர ஆசைப்பட்றேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட வேலை என்ன? ஓகே, நான் போய் நான் க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ. இதுக்கு தேவையான வீடியோஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி எடுத்துக்கணும். உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்கணும், நீங்கள் மட்டும்தான் அதில் இருக்கணும். நீங்கன்னு இல்லை, எந்த விஷயமாக கூட இருக்கலாம். பாருங்கள், உதாரணத்துக்கு நான் ஒரு கிளிப் காட்டுறேன். இது நான் எங்கள் ஆல்பம்காக எடுத்த இந்த வீடியோ. எங்கே வச்சேன்? சாரி, இதில் இல்லை. ஓகே, இங்கே இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக நான் க்ரீன் ஸ்க்ரீன் மூலயமா எடுத்த ஃபோட்டோஸ், அப்புறம் க்ரீன் ஸ்க்ரீன் மூலயமா எடுத்த வீடியோஸ் இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு என் ஃப்ரெண்ட் மணிசங்கரோட வீடியோ. இதை நான் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த வீடியோவை உள்ளே போட்டாச்சு. ஓகே, அடுத்தது இன்னொரு உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு ஏதாவது ஒரு வீடியோ தேவைப்படும். நான் அதுக்காக நிறைய வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் நெட்டில் தேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டிங்ஸ், அப்புறம் இந்த மாதிரி லைட்டிங்ஸ், இந்த மாதிரி ஃபயர் வீடியோஸ், இதெல்லாம் நீங்கள் பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். நான் சும்மா காட்டுறேன் சாம்பிளுக்கு. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ண இந்த ஃபுட்டேஜஸ், அதான் இந்த வீடியோஸை தான் ஃபுட்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு எந்த வீடியோ இதை எடுத்துக்கிறேன். இதுதான் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இதை ட்ராக் பண்ணி அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இந்த இடத்துல போட்டாச்சு. ஓகே, இப்போ 2 வீடியோவும் நம்ம அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இம்போர்ட் பண்ணியாச்சு, அதாவது உள்ளே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது உங்களுக்கு வேலை எதுலன்னா இந்த வீடியோ தான். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண இந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் வச்சு எடுத்த இந்த வீடியோ தான். இதை எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். வந்துடுச்சு வீடியோ. இப்போது பேக்ரவுண்ட் வீடியோவை என்ன பண்ணுங்கள், அந்த லேயருக்கு கீழே பாருங்கள், அது கீழே போட்டுருங்க. எப்பயுமே உங்களோட பேக்ரவுண்டு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் எடுத்த வீடியோ கீழே தான் இருக்கணும், அதாவது லாஸ்ட்டில் தான் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து சின்னதாக இருக்குது, இந்த லேயரை பெருசாக்கிக்கலாம். கரெக்டாக அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது. இப்போ தான் இந்த பேக்ரவுண்ட் ஃபுட்டேஜோட லேயரை கரெக்டாக வச்சுட்டேன். சரி, இப்போ நம்மளுக்கு வேலை இங்கே தான் ஆரம்பிக்குது, இந்த வீடியோவில். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோவில் தான். ஓகே, இப்போ நம்ம இதில் க்ரீன் ஸ்க்ரீனை மறைக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது? எஃபெக்ட் கீயிங்கில் போங்க, அதில் கீ லைட் அப்படின்னு இருக்குது. இதுதான். இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்க்ரீன் கலரில் பாருங்கள், இங்கே ஒரு பிளாக் கலரில் இருக்கா,
ஸோ பிளாக் கலரில் வச்சா நம்ம இங்கே பேக்ரவுண்ட் போகாது, ஏன்னா இங்கே இருக்கிறது க்ரீன் கலரில், அதனால் க்ரீன் கலர் சூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளி இங்க் பில்லர் அங்கே இருக்கா அதை கிளிக் பண்ணி இந்த கலரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் போயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில இதுலாம் தெரியுது உங்களுக்கு, ஒரு பர்ஃபெக்டாக வரல. ஸோ பர்ஃபெக்டாக வரணுன்னா நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு சில வேலைகள்லாம் செய்யணும். இதில் லைட்டாக ஒயிட் கலரில் ட்ரேசஸ்லாம் தெரியுது பாருங்கள். பேக்ரவுண்ட் வந்துடுச்சு, இருந்தாலும் லைட்டாக ஏதோ ஒன்று குறையுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் தெரியுதா, இதெல்லாம் மறைக்கணும்னா ஸ்க்ரீன் மேட்டை நீங்கள் இங்கே இருக்கா அந்த ஸ்க்ரீன் மேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஃபைனல் வியூன்னு இருக்கா அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் மேட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் தெரியும். இப்போது இங்கே ஸ்க்ரீன் மேட் ஆப்ஷனுக்கு வாங்க, மறுபடியும் இதில் பிளாக்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்க அந்த பேக்ரவுண்ட்லாம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ஒயிட்டை ஒயிட்டை டிக்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள், அப்படியே பியோர் ஒயிட் மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் ரொம்ப பிளாக்கை இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஒயிட்டை டிக்ரீஸ் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டேஜ், அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் உங்கள் பேக்ரவுண்டே வந்து உங்களோட இது அழிஞ்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், வியூவில் போங்க, ஃபைனல் ரிசல்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் அப்படியே கொஞ்சம் பாருங்கள். பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பேக்ரவுண்டு பின்னாடி ஓடிக்கிட்டுருக்கு, அவங்க இங்கே முன்னாடி நின்றுட்டுருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஓகே, இருந்தாலும் இந்த இடத்துல ஏதோ ஒன்று எரேஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அது ஏன்னா நான் எடுக்கும் போது அவன் ஷர்ட்டில் வந்து இந்த இடத்துல க்ரீன் கலர் ஷேடு பட்டுடுச்சு. ஸோ க்ரீன் கலரில் நம்ம மறைச்சோம்ல, அதனால் அந்த க்ரீன் கலர் ஷேடும் மறைஞ்சிடுச்சு. அதனால தான் அப்படி நீங்கள் அந்த மாதிரி க்ரீன் கலர் ஷேடோடு எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா இதே நிலைமை தான் உங்களுக்கும். ஓகே, பர்ஃபெக்டாக அந்த க்ரீன் கலரில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இன்றைக்கி இந்த எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பண்ணேன் எங்கள் ஆல்பமுக்கு. இதோ உதாரணத்துக்கு ஒரு சில வீடியோஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, எல்லாத்தையும் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நான் பேக்ரவுண்ட் பண்ணேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, ரெண்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியுமா, அதையும் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் நான் இப்போ பண்ண இந்த வீடியோஸ் எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்க, ரெடி பண்ணிட்டீங்களா, போய் கம்போசிஷனில் ப்ரீ ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ரெண்டர் உங்களுக்கு எந்த ஃபார்மெட் வேணும்னு நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம். இதோ இந்த இடத்துல போய்ட்டு அவுட்புட் மாடலில் கஸ்டம்னு சூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் வீடியோஸ் ஃபார் விண்டோஸ் நிறைய ஃபார்மெட் இருக்குங்க, இதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீடியோஸை இது ரெண்டர் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துட்டு ரெண்டர் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டாகும். ஓகே, ஆனால் உங்களோட அவுட்புட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதை எப்படியாவது கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அவுட்புட் எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தான் கம்ப்ரெஸ் பண்ணணும் அது. ஓகே, இப்போது நம்ம இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு. இதே மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, நிறைய டுட்டோரியல்ஸ் நான் போடுறேன், பார்த்து கற்றுக்காங்க. மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜ் மிரட்டல் பாய்ஸ் மட்டும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அந்த பேஜுக்கு வாங்க, நிறைய அப்டேட்ஸ் போடுவேன், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் கொண்டு வரலான்னு இருக்கோம், உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, இன்றைக்கி இந்த டுட்டோரியல் போதுன்னு நினைக்கிறேன். அடுத்த டுட்டோரியலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது JV Lokesh from Miracle Boys.